அனுபவங்கள் கிடைக்கிறதுக்கு இது அருமையான இடம். வண்டி நிறுத்து, வண்டி நிறுத்து. அனுபவங்கள் நம்மளை தேடி வராது, நாம தான் அதை தேடி போகணும். இன்னைக்கு 1ஆம் தேதி சம்பள நாள். இன்னைக்கு விட்டா 10 பைசா கிடைக்காது. நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. ஆமா, இன்னைக்கு 1ஆம் தேதி சம்பளம் வாங்குற நாள். வேட்டைய ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். அங்க ஒருத்த பொண்டாட்டி முண்டானை பிடிச்சு நிக்கிறான் பாரியா, அவங்கிட்ட இன்னைக்கு ஆட்டையை போட்டுருவோமா? ஏய், நாங்க உன் வீட்டுக்கு போயிருந்தோம். அப்பதான் தெரிஞ்சது உன் யோகிதை என்னன்னு. நம்ம பசங்க உன் கூட 2 நாள் இருக்கணும்னு ஆசைப்படுறானுங்க. ஏய், என்னடா சொன்ன? ஏய், நடிக்காதே. உனக்கு ஒரு பிரச்சனை வந்தப்போ உனக்கு பணம் கொடுத்து உதவுனது எங்க பாஸ். வட்டியும் கொடுக்கல, அசலும் கொடுக்கல. வாங்கின காசை கொடுக்க உனக்கு வக்கில்ல. பெரிய ரோஷக்காரி மாதிரி கைலிட்டு அடிக்க வர. ஹலோ, ரொம்ப நேரமா டயலாக் பேசுறீங்க. இந்த வீர வசனத்தை எல்லாம் பொம்பளைங்க கிட்ட பேசக்கூடாது. நீ யாரா? உன்னோட வேலையை போய் பாடுறா. என்னோட வேலையில எனக்கு எந்த குறையும் இல்ல. ஆனா மத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா நான் கேட்பேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது போக போக உங்க எல்லாருக்கும் புரியும். அக்பரே, இருக்கிற நிலைமையை பார்த்தா ஏதாவது தேரும் போல் இருக்கே. நீ வேடிக்கை மட்டும் பாரு. அது சரி. எல்லாமே அவனோட செயல். தனியா நிக்கிற பொண்ணுகிட்ட போய் வம்பு பண்ணி பொறுக்கி பசங்களா தள்ளி போங்கடா. பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிற ஒரு சின்ன பொண்ணு கிட்ட வம்பு பண்ணிக்கிட்டு திமிரா வர பேசுறீங்களா? குழந்தை செத்த நவுந்துக்க. இவங்களை இன்னைக்கு சும்மா விடுறதா இல்ல. கர்த்தர் எல்லாரையும் சமாதானமா போகும்படி தான் சொல்லியிருக்காரு. அட என்ன இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன்? பட்ட பகல்ல ஒரு பொம்மை நாட்டிக்கிட்ட இப்படி அராஜகமா பேசிட்டு இருக்க. இவாளை அடிச்சு தோம்சம் பண்ணுவேளா? ஒட்டு தாடியா வச்சு ஏமாத்துறேன். நான் ஏற்கனவே பார்த்திருக்கேன்டா. நாம இப்போ ஒரு கிரிக்கெட் போட்டியை நடத்த போறோம். நான் பேர் சொல்லி கூப்பிடும் போது ஒவ்வொருத்தரா வந்து போலிங் போடணும். நான் பேட்டிங் பண்ணுவேன். சார், இப்ப பால் யார் போடுவா? பால் ஒரு கற்பனை. இதுதான் பேட். ஓகே, ஃபர்ஸ்ட் அமர். ரெடி? அமர் கிளீன் போல்டு. அமர் கிளீன் போல்டு. பாடி எடுத்து அப்படி போடு. என்னடா கிரிக்கெட் இது? நோ 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 நோ, ட்ரிக்ஸ்லாம் சொல்லி கொடுக்க கூடாது. இந்த பக்கம் வா. இப்படி வாடா. போ. அக்பர். நெக்ஸ்ட். சார், இந்த கிரிக்கெட் விளையாட்டுலாம் வேணாம் சார். டாக்டர் என்ன கிரிக்கெட்லாம் விளையாட கூடாதுன்னு சொல்லியிருக்காரு சார். அப்படின்னா பேட்டாலே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன். என்னையே ஏமாத்த பாக்குறியா? உன் பேர் என்ன? சொல்றா. இப்ப சரியாயிடுச்சா? ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்கா? எப்படி ஐயா அடி? அவன் பேட்டால அடிச்சு அடியில பாலு உடஞ்சிருச்சுடா. எனக்கு பஞ்சரே ஆயிடுச்சுடா. உங்களால எனக்கு ஒரு அருமையான சீன் கிடைச்சது. Come on. ஒரு சினிமா டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டு உங்க முன்னாடி ஒரு போலீஸ்காரன் நிக்கிறேன்.
டைரக்ஷனை கத்துக்கிறதுக்காக ஒரு இயக்குனர் கிட்ட வேலை கேட்டு போனப்போ அந்த ஆளு என்ன சொன்னா தெரியுமா? அனுபவம் இல்லாதவ ஒரு டைரக்டரா மட்டுமில்ல ஒரு ப்ரொடக்ஷன் பாயா கூட ஆக முடியாதுன்னு சொல்லிட்டான். அன்னைக்கு தான் நான் முடிவு எடுத்தேன். அனுபவத்தை தேடி புறப்பட்டேன். அந்த அனுபவங்களை தேடி நான் பல இடங்களுக்கு போனேன். எத்தனையோ பேரை அடிச்சேன், உதைச்சேன். அப்படி இருந்து எனக்கு கதைக்கான ஒரு கரு கிடைக்கல. ஆனா உங்களை பிடிச்சப்போ அடிச்சப்போ எனக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் கிடைச்சது. என்னோட கதையில முதல் சீனே பயங்கரமான 3 திருடர்கள். அவங்கள போலீஸ் சேஸ் பண்ணுது. அமர், அக்பர், ஆண்டனி. அதுக்காகத்தான் நான் இப்ப உங்களை சும்மா விடுறேன். அடிக்கடி பல பிரச்சனைகளை கிரியேட் பண்ணி என்கிட்ட வந்து நீங்க மாட்டிக்கணும். அப்பதான் என் கதைக்கு சீன்ஸ் கிடைக்கும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? சார், உங்ககிட்ட அடி வாங்கினதுக்கு அப்புறம் இந்த தொழிலையே விட்டுறலாம்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா நீங்க எங்களை பெரிய திருடனாக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களே, நாங்க என்ன பண்றது? டேய், என்கிட்ட சீன் போடாத. அப்படி போட்ட மறுபடியும் கிரிக்கெட் விளையாட்டு இன்னொரு சீனை கிரியேட் பண்ணி எழுதிடுவேன். புரியுதா? புரிஞ்சுதாடா? கிளம்பு கிளம்பு. பண்ணடா, திருப்பி யாருக்கிட்ட? ஏய், என்னடா பண்ற? இங்க பாருடா, அந்த ஆளு பாஞ்சு குத்துனதுல புள்ளிமானாவே ஆயிட்டேன். எவ்வளவு அடையாளம் இருந்தாலும் அந்த எஸ்ஐ ஓவர் அடிக்கிறான்டா. உண்மையை சொல்லணும்னா அந்த ஆள் கிரிக்கெட் விளையாடலான்னு கூப்பிடும் போது செம்ம மேட்சா இருக்க போது நினைச்சேன்டா. நான் அப்படிதான்டா நினைச்சேன். எனக்கு அது முன்னாடியே தெரியும். அதனாலதான் முத அடியை நான் அது வாங்கிட்டேன். தெரிஞ்ச விஷயம் தானே. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அப்படி ஒரு அடி வாங்கியிருக்க மாப்பிள. என்ன அடி தெரியுமா? அவன் சினிமாவை எடுக்க மாட்டான், சீரியல் எடுக்க மாட்டான்டா. ஏன்டா இப்படி சொல்ற? அவன் ஷூட்டிங் ஆரம்பிக்கிற அன்னைக்கு ப்ரொடியூசர் அடிப்பான், அதுக்கப்புறம் கேமராமேன் அடிப்பான், அப்புறம் டைரக்டர் அடிப்பான், இல்லனா சுத்தி இருக்கிறவங்க அடிப்பான், அப்படி இல்லனா இப்படி 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 நெஞ்சிலேயே அடிச்சுக்க போறான். இதுதாண்டா நடக்க போகுது. இல்ல என்ன நான் சொல்றது? ஆனா என்ன இருந்தாலும் ஒரு மேட்டர் நினைச்சு நம்ம சந்தோஷப்படணும். டேய், நம்ம 3 பேரால தானே அந்த லூஸ் எஸ்ஐக்கு ஒரு கதை கட்சிது. இதே இந்த ஆள் எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம 3 பேரும் ஃபேமஸ் ஆயிடுவோம். அது சரி. கதை முடியறதுக்குள்ள அவன் நம்மள குத்தி குத்தி பூச்சி கரண்டி ஆக்கிடுவான். அப்ப என்ன பண்ணுவாங்கற? அதுல தாண்டா நம்ம ஃபேமஸ் ஆவோம். டே மாப்ள, இந்த அடியிலயும் இந்த மாமா ஒரு ஜுமான்ஜி வேலை காமிச்சேன். அந்த எஸ்ஐயோட பர்சன் அசிஸ்டன்டா. என்கிட்டயே வா, என் சர்வீஸ் என்ன துட்டு ஏதாவது வச்சுக்கிறானான்னு பாப்போம். பாரு. இருக்கும். எஸ்ஐ பர்ஸ் தானே நிறைய இருக்கு பாரு. இருக்கும். இதுல துட்டு கிட்ட எல்லாம் எதுவும் இல்ல, வெறும் பேப்பர் தான் இருக்குது. என்னன்னு பாரு. என்னன்னு பாரு. டேய், கதை எழுதிருக்கான்டா. ஒரு கிராமத்துல வண்டி பாதை, அதுல மழையில நனைஞ்சபடி டிராக்டர்ல ஒரு பொண்ணு தேவதை மாதிரி வர்றா. அதுவும் பாவாடை தாவணியோட. அதுவும் அவ ஹீரோயின் தான். பேரு விஷாலம். கதை எழுதுறான். நம்ம பெரிய கதை 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 எழுதுறான். கிரிக்கெட் விளையாடுறான். போலீஸ்ல வேற இருக்கான். இன்னைக்கு அவன் மூஞ்ச பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒண்ணு தோணுச்சுடா. அவன் சரியான அரக்கு இருக்கன்னு எனக்கு தோணுது. டேய், பைத்தியம்டா, பைத்தியம். கிறுக்கந்தாண்டா, கன்ஃபார்மா கிறுக்கந்தாண்டா. ஒரு போலீஸ்காரன் அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்கான். இங்க பாரு. அப்படினா இத ஃபுல்லா முடிக்கிறேன் இன்னைக்கு. அடி. ஏய், யாரா அது நடுராத்திரில கதவை தட்டிக்கிட்டு? நிம்மதியா ராத்திரில தூங்க கூட விட மாட்டானுங்க போல இருக்கு. குட் மார்னிங். என்னது? இங்கிலீஷ் தெரியாதாடா? குட் நைட். ஏய், அதுக்குள்ள என்ன அவசரம்? இரு. ஏய், நேத்து நைட் என்னடா சரக்கு அடிச்சீங்க? இந்த நாத்த நாறுது. விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு. கண்ணை முழிச்சு பாரு. ஆமா. நீயா? என்ன விஷயம்? அது எங்க பாஸ் உங்க 3 பேரையும் உடனே கூட்டி வர சொன்னாரு. பாஸா? நம்மள 3 பேரையும் பார்க்கணுமா அவருக்கு? பாஸ் நம்மள கூட்டிட்டு வர சொன்னாரா? என்னத்துக்கு? வேலையை வாங்கிட்டு வெறுங்கையோட அனுப்புறதுக்கா? இது வரைக்கும் செஞ்சதெல்லாம் போதாதா? அந்த ஆள் மறுபடியும் கூப்பிடுவா, நாங்க வரணுமா? போயா, வேற வேலை இல்ல. இத பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வாட்டி உங்களுக்கு ஏதோ பெருசா கிடைக்க போகுது. அத சொல்லிட்டு போலான்னு தான் நானே நேர்ல வந்தேனா பாத்துக்கங்க. டேய், போன வாட்டி முக்கியமா பாக்கணும்னு சொன்னதால தான் நாங்க இந்த நிலைமைக்கு ஆளானோம். அதனால உங்க முதலாளியோட சாவகாசமே எங்களுக்கு வேண்டாம். நான் சொன்னதை உங்க அருமை முதலாளி கிட்ட போய் சொல்லு. வாங்கடா போய் அட இருங்கப்பா, கொஞ்சம் பொறுங்க. இந்த வாட்டி நீங்க 3 பேர் செய்ய போற வேலைக்கு எங்க முதலாளி உங்களுக்கு முன்பணமா 2 லட்சம் ரூபாய் தர போறாராம். 2 லட்சமா? 2 லட்சம்?
நான் சொல்றதை நீங்க நம்பலண்ணா முதல்ல கேட்டு பாருங்க. வேண்டாம் 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 அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் விடுங்க. கூப்பிட்டாலும் ஒரு மொக்க இங்கிலீஷ்ல பேசுவாரு, அது எங்க யாருக்கும் புரிய போறது இல்ல. அதனால நீங்களே வச்சுக்கங்க, தைரியமா போங்க. என்னடா சொல்றேன்? சரி நான் வரேன். பாய். இந்த டீலால நம்ம செட்டில் ஆயிடலாம்டா. ஏதோ அப்படின்னு என் மனசு சொல்லுது. உன் மனசு இப்பதானே சொல்லுச்சு, என் மனசு எப்பவோ சொல்லிடுச்சு தெரியுமா? எனக்கு தான்டா. Oh my gracious! Now see them. What do now? அம்மா பெரியம்மா, இந்த மாதிரி மொக்கத்தனமா இங்கிலீஷ்லாம் பேசாத. எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் நெஞ்ச இங்கிலீஷ் மறந்துடும் போல இருக்கு. You are shut up. நீங்க டென்ஷன் ஆகாதீங்கம்மா. எவ்வளவு நேரம் ஆனா என்ன இங்க தானே வர போறாங்க. கரெக்டா சொன்னேன். எவ்வளவு நாளாச்சு என் தங்கங்களை பார்த்து செல்லுங்க. பாட்டி நீங்க எங்க வீட்டுக்கு வர கூடாது. ஓ, என்னோட சின்ன வயசுல நான் உலகம் ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டேன்டா. இப்ப இருக்கிறதெல்லாம் ஃளைட் ஆடா மை சைல்ட். சைஸ் இல்ல பாட்டி, சில்ட்ரன். ஓ, சைல்ட்ஸ் இல்லனா சில்ட்ரன். ஜீவா, நீ வர்றதுக்கு ஏன் இவ்வளவு நேரமாச்சு? பேட் வெதர் காரணமா நியூயார்க்ல இருந்து ஃளைட் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு லேட் ஆயிடுச்சுமா. ஆனி, நீ அப்படியே ஸ்லிம்மிங் ஆயிட்டேடி. இதுங்க கூட தானே வாழறேன், அப்புறம் இளைக்காம எப்படி? அப்புறம் உங்க எல்லாருக்கும் சொரா புட்டு, கார வறுவல், கவுதாரி பொரியல், மட்டன் சாப் ஃப்ரை, சிக்கன் லாலிபப் கூட செஞ்சு வச்சிருக்கேன். நீ போய் பெட்டி எல்லாம் எடுத்து வைடா. வாங்க வாங்க உள்ள வாங்க. எலிக்குட்டி, அந்த சொரா புட்டை மட்டும் நமக்கு. எலிக்குட்டி, இப்ப நீ பாக்குறதுக்கு விலக்கி வச்ச சொம்பு மாதிரி இருக்க. நீ இந்த மாதிரி பார்த்தா பயமா இருக்கு. உன் விழிமூனை கத்தி என்னை கொள்ளுதடி பல்லே பல்லே. இந்த மிளகாய் எடுத்து உன் கண்ணுல அப்பனன்னு வச்சுக்கோ. அடக்கடவுளே, இவளுக்கு நம்ம வாங்கி கொடுத்த உள்பாவடையில இருந்து ஜாக்கெட் வரைக்கும் வேஸ்டா போயிடுமோ? என்ன? ஒண்ணும் இல்ல எலிக்குட்டி, பக்கத்தை விட்டு லோகநாதன் சொன்னா இந்த கோவப்படுற பொண்ணுங்க மனசுலதான் அன்பு குடி கொண்டிருக்கு மாமே. உண்மையா? உண்மைதான். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இந்த லோகநாதா எங்கேயோ காணாம போயிட்டான்ல. அதான் நான் காணாம எங்க போனேன்? ஆஸ்பத்திரிக்கு. என்னாச்சு? அது என்னன்னா, அவன் என்கிட்ட வழிஞ்சு வழிஞ்சு பேசினா. நான் என்ன பண்ணேன்னா, உலக்கை எடுத்து அவன் தலையிலேயே போட்டுட்டேன். அந்த உலக்கை இங்கதான் எங்கேயோ வச்ச, காணுமே. எலிக்குட்டி எது பண்ணாலும் கரெக்டா தான் இருக்கும். அந்த லோகநாதன் ஒரு பெரிய ஜொல்லு பாட்டி தான். அது நீ சொல்றியா? என்ன? ஒண்ணு இல்ல. எலே, உன்னை எந்த அளவுக்கு எனக்கு எங்கடா இருக்க? இந்த பாழா போன கிழிவு தொலை தாங்க முடியல. எப்ப பாரு கத்திக்கிட்டே கிடக்குது. இத வந்துட்ட பெரியம்மா. இவனுக்கு வேற வேலையே இல்ல. ஜோசப், கன்னியாவளியோட போர் அடிக்குது, வாடா விளையாடலாம். நான் கார்ட்டூன் தானே பார்த்துட்டு இருக்கேன், உனக்கு தெரியல? ப்ளீஸ் வாடா. நான் வரட்டா? நீ வேண்டாம், உனக்கு செஸ்னா என்னன்னு தெரியாது. நீ ஆட வரியா? ஏய், குடு. கேம் விளையாட போடானா? குடு. ப்ளீஸ் டோன்ட் டு திஸ். மம்மி, சுமாரு. ஓ மை கிரேஷியஸ், உங்களால பெரிய தலைவலியா இருக்கு. என்னதான் பிரச்சனை உங்களுக்குள்ள? பாட்டி, இந்த பையன் தேவையில்லாம என்கிட்ட சண்டை போடுறான். விளையாடவான்னு கூப்பிட்டா வர மாட்டேங்கிற. அதுக்கு இப்படியா பண்ணுவாங்க? கிரேசி பாய், யூ ஆர் டாங்கி, யூ ஆர் a monkey. நோ 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 நோ, சண்டை எல்லாம் போடக்கூடாது. உங்களை மாதிரி சண்டை போடுற பசங்களை பிடிக்கிறதுக்கு இங்க ஒரு பெரிய பூதம் இருக்கு. அப்படியா? அதுக்கு செவப்பா 2 பெரிய கண்ணு, நீளமான நாக்கு, அப்புறம் 4 கை, அப்புறம் கூரான பெரிய பல்லு, பெரிய பெரிய நகம். ஐயோ, எனக்கு நினைக்கும் போதே பயமா இருக்கு. ஐயோ, அப்படின்னா அது எங்களை பிடிச்சி தின்னடுமா பாட்டி? அப்படியெல்லாம் இல்லப்பா. நல்ல பசங்களை பூதத்துக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஃப்ரெண்டு மாதிரி உங்க கூடவே இருக்கும். அந்த பூதத்துக்கு பெரிய நாக்கம் பெரிய கண்ணும் இருக்குமா பாட்டி? அப்படியெல்லாம் இல்லடா செல்லம்.
சண்டை போடாம குட் சைல்ட்ஸ் மாதிரி நல்லா தூங்கணும். இல்லன்னா பூதம் வந்து உங்களை கடிச்சு கடிச்சு நல்லா தின்னுடும். பேசாம படுத்து தூங்கணும். புரியுதா? போங்க போங்க. சரி சரி போய் தூங்குங்க. மன்மதல்லை வென்றா உண்டோ ஏலே ஏலே குட்டி, என்ன? நான் ஒரு விஷயத்த கேட்டா உண்மை சொல்லுவியா? முதல்ல விஷயத்த சொல்லு. நீ பாவாடை தாவணி போட்ட வயசுல சும்மா சிக்கனு சிலுக்கு மாதிரி இருப்பேன்னு கேள்விப்பட்டேன், உண்மையா? நான் கூட தான் உன்னை கேள்விப்பட்டேன். நீ கூட ட்ரவுசர் போட்ட காலத்துல என்ன என்ன கேள்விப்பட்ட? சின்ன குரங்கு குட்டி மாதிரி இருப்பியாமே. ஆனா இப்போ 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 நல்ல கொரில்லா மாதிரி இருக்க. எனக்கு தெரியும், நீ இப்படி எல்லாம் கோவப்பட்டாலும் என் மேல உனக்கு ஒரு தனி அன்பு இருக்கு. ஆளையும் மூஞ்சியும் பாரு, வந்துட்டான். பசங்களா, நீங்க எதையும் பார்க்கலையே? இல்லையே, அந்த ஆன்ட்டி உங்களை தொடப்பக்கட்டையால அடிச்சது நாங்க பார்க்கவே இல்ல. அரே நாட் அஷே. கரெக்ட். இத பாருங்க, இந்த விஷயத்தை நீங்க பெரியம்மா கிட்ட சொல்லவே கூடாது. என்ன பாட்டி கிட்ட சொல்ல கூடாதுன்னா நீங்க எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன பண்ணணும் சொல்லுங்க சொல்லுங்க. இவன் அங்க இருக்கிற குழியில ஒரு புடலங்காவை போட்டுட்டான். ஐயோ, அத நீங்க தான் அங்கிள் எடுத்து கொடுக்கணும். யாராவது புடலங்காய குழியில போடுவாங்களா? இருந்தாலும் நான் எடுத்துறேன், வாங்க. வாங்க. எங்க இருக்கு அந்த குழி? அது அங்கதான் இருக்கு. இதா? புடலங்காய போடுறதுக்கு உங்களுக்கு இடமே கிடைக்கலையே. இதுல புடலங்காயங்கனா கத்திரிக்காயங்கனா? அந்த குழியில இருக்குமோ? இந்த குழியிலயா? பாக்குறேன் இருங்க. சின்ன புடலங்காயா? இனிமே இந்த மாதிரி புடலங்காயெல்லாம் இதுக்குள்ள போடக்கூடாது, என்ன? சரியா? டேய் கிரி, what do that? பெரியம்மா, புடலங்கா is snake, my hand is cutting and nothing. Shut up. I told you car washing. You do washing car? Too much talking you. Get away, get away, get away, get இது go. பேசுற இங்கிலீஷ் கேக்குறத விட பாம்பு கையில சேர்த்துக்கலாம். என்ன சைல்ட்ஸ், ஒரே சிரிப்பும் கும்மாளமுமா இருக்கு. லிஜோ பூதத்தை வரைஞ்சிருக்கான். பாட்டி, நீங்க ஒரு பூதம் சொன்னீங்களே, குட்டி பூதம். நல்லா இருக்கே சைல்ட்ஸ். அப்போ இதுதான் குட்டி பூதம். ரியலி இட் இஸ் ஃபேண்டாஸ்டிக்.